சம்சார கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற நாம்பெல்லாம் வெளியே வரணுங்கிறதுக்காகவே இறைவன் பற்பல ரூபங்கள் எடுத்து ஒவ்வொரு வடிவமாக மரமாக மலையாக கல்லாக எல்லாம் ஒவ்வொரு ரூபமாக இருந்து இந்த கலியுகத்துல இருக்கிறார். அப்படி நம்ம இந்த சம்சார பங்கத்திலிருந்து நம்ம வெளியே வரணுங்கிறதுக்காகவே இறைவன் ஒரு மலையாக இருக்கிற இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைங்கிறது அக்னிஸ்தலம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி எது ரொம்ப சிறப்பதுக்குன்னா திருவண்ணாமலைன்னா நினைச்சாலே முக்தி. காசியில இறந்தா முக்தி. காசியில போய் இறக்கணும்ட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க, இறக்கணும்னே நினைக்க மாட்டாங்க. திருவாரூர்ல பிறந்தா முக்தி. நம்ம இஷ்டத்துக்கு பிறப்பு வருமா? கண்டிப்பாக வராது. சிதம்பரத்தை தரிசனம் பண்ணா முக்தி. அப்ப தரிசனம் பண்ணா முக்தினா அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம கர்மா நம்மளை விடாது. ஏன்னா அங்க போனா அந்த கர்மா டெலிட் ஆகும்ட்டு கர்மாக்கு தெரியும். ஆனால் கர்மா நம்மளை அமுக்கி உட்கார வச்சிடும், இங்க போகாது அப்படின்ட்டு. அப்ப திருவண்ணாமலைனா நினைச்சா முக்தி. ஸ்மரணம் பண்ணா நமக்கு மரணம் வராது. திருவண்ணாமலையை ஸ்மரிக்கணும், ஸ்மரணம் பண்ணா மரணம் வராது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையை ஸ்மரணம் அப்படின்னா நினைக்கணும். நினைச்சா எப்படி? இப்ப நான் பேசிகிட்டே இருக்கிறேன் திருவண்ணாமலை அருணாச்சலம் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன், அப்ப எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா ஸ்மரணம்னா இந்த தோலை தாண்டி எலும்பை தாண்டி நரம்பை தாண்டி ரத்தத்தை தாண்டி உள்ள ஓடுற அணுவோட அணுவா கலக்கணும் அந்த நினைத்தல்ங்கிறது. அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். இந்த ஓதுதல் அப்படின்னா அதை அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சா, அப்படி ஒரு தடவை நினைச்சா முக்தி கிடைக்குமா?